மகிழ்ச்சியான திருமணம் செய்து கொண்ட கணவனை தேனிலவின் போது கூலிப்படையை ஏவி மனைவி கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருட்டு வழக்காக கட்டம் கட்டி காதலனுடன் பெண் தப்பிக்க முயன்றது எப்படி? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரை சேர்ந்த ராஜா ரகுவன்சி என்பவர் சோனம் என்ற பெண்ணை கடந்த மே மாதம் 11ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். தொடர்ந்து புதுமண தம்பதிகள் தேனிலவை கொண்டாட மேகாலயாவில் உள்ள சிரபுஞ்சிக்கு சென்றனர். இதையடுத்து மே 23ஆம் தேதி மேகாலயாவின் கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டம் நாங்ரியட் கிராமத்தில் உள்ள விடுதியில் இருந்து வெளியேறிய இருவரும் மாயமானதாக கூறப்பட்டது. இருவரையும் தொடர்பு கொள்ள முடியாததால் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் தம்பதியை போலீசார் தேடி வந்தனர். ஏறத்தாழ ஒரு வாரம் இந்த தேடுதல் வேட்டை நடந்த நிலையில் புதுமண தம்பதி புகழ்பெற்ற சுற்றுலா தலத்தில் மாயமானது நாடு முழுவதும் பேசுபொருளானது. இதையடுத்து மே 24ஆம் தேதி தம்பதி வாடகைக்கு எடுத்த ஸ்கூட்டர் சோராரிம் என்ற கிராமத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து ஜூன் 2ஆம் தேதி வெய்சாவ்டோங் அருவிக்கு அருகே உள்ள 200 அடி ஆழ பள்ளத்தாக்கில் ரகுவன்ஷியின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. கொலைக்கு பயன்படுத்திய கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களும் அங்கு பறிமுதல் செய்யப்பட்டது. அவரது தங்கச்சங்கிலி, மோதிரம் ஆகியன காணாமல் போன நிலையில் ஆரம்பத்தில் கொலை வழக்காகவே போலீசார் கருதினர். தொடர்ந்து மாயமான மனைவியின் நிலை குறித்து பல்வேறு கேள்விகளும் எழுந்தன. இந்த நேரத்தில் அடையாளம் தெரியாத 3 பேருடன் சோனம் தொடர்ந்து உரையாடியதாக உள்ளூர் சுற்றுலா வழிகாட்டி தெரிவிக்கவே சந்தேகத்தின் பேரில் அவரது தொலைபேசி அழைப்புகளை போலீசார் ஆராய்ந்தனர். அப்போது ராஜ்சிங் குஷ்வா என்பவருடன் சோனம் நீண்ட நேரம் பேசியது கண்டறியப்பட்டது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தவாறு தனது குடும்பத்தினரை சோனம் தொலைபேசியில் அழைக்கவே அவரின் இருப்பிடத்தை கண்டறிந்த போலீசார் வாரணாசி காசிப்பூர் சாலையில் உள்ள உணவகத்தில் இருந்த அவரை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். ஆரம்பத்தில் ஒரு கும்பல் தனது கணவனை அடித்து கொலை செய்து நகைகளை திருடி சென்றதாக சோனம் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். ஆனால் தீவிர விசாரணைக்கு பின் தனது காதலனுடன் வாழ ஆசைப்பட்டு கணவனை கொலை செய்தேன் என சோனம் கூறியதாக காவல்துறையினர் குறிப்பிட்டனர். இதையடுத்து ஆகாஷ் ராஜ்புத் என்பவர் உத்தரப்பிரதேசத்திலும், விஷால் சிங், ராஜ் குஷ்வா, ஆனந்த் சிங் குர்மி மத்திய பிரதேசத்திலும் கைது செய்யப்பட்டனர். நால்வருமே 23 வயதுக்கு உட்பட்டோர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக விரிவாக கூறிய போலீசார், சோனத்தின் சகோதரர் நடத்தி வரும் ஒரு நிறுவனத்தில் நால்வரும் ஒன்றாக பணிபுரிந்ததாக கூறினார். அதில் அக்கவுண்டன்டாக பணியாற்றிய 22 வயதான ராஜ் குஷ்வாக் என்பவரை சோனம் காதலித்ததாகவும் கொலைக்கான சதியை சோனம் தீட்டியதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதன்படி விருப்பமில்லாத கணவரை சமாதானம் செய்து மேகாலயாவுக்கு அழைத்து சென்ற சோனம் அங்கு செல்ல விமானம் முன்பதிவு, ஹோட்டல் புக்கிங் என அனைத்து செலவுகளையும் அவரே பார்த்து கொண்டதாக தெரிகிறது. அப்போது பிரத்யேக சிம் கார்டு மூலம் சோனமும் ராஜ்சிங்கும் அடிக்கடி பேசியதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் போல மூவரும் சோனம் ராஜா ரகுவன்ஷியை அணுகிய நிலையில் ஏற்கனவே திட்டமிட்டது போல் பள்ளத்தாக்கில் வைத்து ராஜாவை மூவரும் கொலை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். தொடர்ந்து 7 நாட்களுக்குள் குற்றவாளிகளை பிடித்த மேகாலயா முதலமைச்சர் சங்கா பாராட்டு தெரிவித்தார். அதே நேரத்தில் சோனம் அப்பாவி எனவும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும் அவரது பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.